இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே நான் கலந்து கொள்வதில் என்னை நான் பெருமைப்படுத்திக் கொள்கிறேன். சென்னைக்கும் எனக்கும் வெகு தூரம், ஆனால் திருவனந்தபுரத்துக்கு எனக்கும் சமீபம். இங்கிருக்கிற முதல்வரை பார்க்க வேண்டுமானால் அதற்கு நிறைய காத்திருப்பு தேவை. நேரடியாக தொலைபேசியில் பேச முடியாது. ஆனால் திருவனந்தபுரத்திலே கேரள முதல்வரை பார்க்க வேண்டுமானால் 4 மணிக்கூர் தேவை. கேட்டுவிட்டே போகலாம், பார்க்கலாம், பேசலாம், தொலைபேசியிலும் பேசிக்கொள்ளலாம். இந்த மாற்றத்தை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழன் தன்னை ஏமாற்றிக் கொள்ளுகிறார். இதை நான் சொன்னேனால் அவர்களை எந்த அளவுக்கு ஏளனப்படுத்தினார்களோ அதுபோல படுத்த வருவார்கள். நான் அதிகம் பேச மாட்டேன். நான் சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு, அதற்கு முன்னதாக இந்த நூலை தந்த தமிழன் இளங்கோ என் வாழ்நாளிலே மறக்க முடியாத மாமனிதன். நான் எத்தனையோ பெரியவர்களை, பிரதமரை சந்தித்து தொட்டு பார்த்திருக்கிறேன், தட்டி பார்த்திருக்கிறேன், பல முதல்வர்களோடு பேசியிருக்கிறேன், தமிழ் அறிஞர்கள் சன்னிதானங்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவரை நான் மதிக்கவில்லை. நான் அவரை போற்றுகிறேன். தமிழகம் அவரை போற்றுகிற காலம்தான் தமிழகத்திற்கு எதிர்காலம் இருக்கிறது. எங்கும் ஒரு காரியம் ஒரு முனையில் இருந்தால் ஆரம்பிக்கும். நான் தமிழ் பிறந்த மண்ணிலே இருந்து வந்திருக்கிறேன். கன்னியாகுமரிக்கு தெற்கே குமரிகண்டத்தில் தான் தமிழ் பிறந்தது, யாரும் மறக்க முடியாது. எனவே தமிழனுடைய பிறப்பிடம் என்னுடைய பிறப்பிடம். கன்னியாகுமரி மாவட்டம் காலத்தால் திருவனந்தபுரம் அரசனுக்கு கீழே இருந்தது. இந்த திருவனந்தபுரம் டிவிஷன் அப்படி இருந்த காலகட்டத்திலே அந்த கன்னியாகுமரி பகுதி, தமிழ் பேசுகிற பகுதிக்கு போராடினோம். பல உயிர்களை தியாகம் செய்தோம். இலங்கை தமிழ் போராட்டத்திற்கு முந்தைய போராட்டம் கன்னியாகுமரியில் நடந்த போராட்டம். அந்த போராட்டத்தின் பயன்தான் முழுமையான தமிழகத்தினுடைய அடிப்பாகம். தெற்கே குமரி, வடக்கே வேங்கடம். வேங்கடத்தை நாம் இழந்திருக்கலாம், ஆனால் குமரியை இழக்கவில்லை. அது மீட்டெடுக்கப்பட்டது. அதற்கு காரணம் அடிப்படை நாராயண குருவுக்கு குருவாக இருந்த ஐயா வைகுண்டர் என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலே வைகுண்டர் யார் என்று கேட்டால் யாரோ வழிபோக்கரை போல பேசுவார்கள். ஆனால் இன்று பேசப்படுகிற இன்று தெற்கின் புத்தனுக்கு போதிப்பதற்கு போதி மரம் தேவையில்லை. புல் கூட புத்தனுக்கு போதிக்கும். கேட்பவன் புத்தனாக இருந்தால் போதி மரம் தேவையில்லை, புல் கூட போதிக்கும். எனவே புத்தன் பெற்ற அந்த போதனைகள் முழு இந்தியாவின் சாதனையாக இருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆண்ட அடிமை அரசர்கள், ஆரியத்திற்கு அஞ்சி அடிமைப்பட்டு கிடந்த தமிழக அரசர்கள், முதல் எல்லா அரசர்களும் அந்த பௌத்தத்தை துரத்தினார்கள். எங்கு பார்த்தாலும் பௌத்தனுடைய சிலைகள் மூலியாகத்தான் இருக்கிறது. காரணம் என்ன குற்றம் செய்தான் புத்தன்? எனவே அந்த புத்தன் அவன் இந்த நாட்டிலே ஜாதியற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கி தந்தான். இமய முதல் குமரி வரை அவன் கோலோற்றினான். அவனுக்கு பின்னால் அந்த அரசர்கள் நெறி புரந்து ஆண்டார்கள். ஆனால் அதையெல்லாம் அழித்தது வைதீகம் என்று சொல்லக்கூடிய, ஜனாதனம் என்று சொல்லக்கூடிய, சாதிய நிறைய தருமநெறி என்று சொல்லக்கூடிய மனு அதர்ம கோட்பாடு, அதை கொண்டவர்கள். எனவே கன்னியாகுமரிக்கு பக்கத்திலே ஐயா வைகுண்டர் தோன்றி கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்பது தமிழருடைய கொள்கை. அவன் எல்லாமே கோயிலை சார்ந்திருந்து விட்டான். எனவே முதலாக கோயில் இருக்கிறதா அந்த ஊரில் என்று பார்ப்பான். அவ்வளவு பழகி போன ஒருவனை ஒரே அடியாக ஒதுக்கி வைக்க முடியாது.
கடல் கொண்ட தமிழகத்திலே முன்னோர், மூத்தோர், கற்றோர், காத்தோரை வணங்கினார்கள். தாய் தந்தையரை வணங்குகிற வணக்கம் தமிழகத்திலே இருக்கிறதா? செல்வந்தராகிவிட்டால் ஒருவேளை சிலவேற்று வணங்குவான் இல்லையா? ஆண்டுக்கு ஒரு நாள் சோறு போடுவான். எல்லாம் நடக்கும் இந்த நாட்டிலே. ஆனால் தாயை தந்தையை வணங்குகிற வணக்க முறை ஆதி தமிழனுக்கு உள்ளது. ஆரியன் வருவதற்கு முன்னதாக, ஆரியன் அரங்கேறுவதற்கு முன்னதாக இங்கே இருந்தது. அன்புதான் சிவம் என்று சொன்னார்கள். சிவத்திற்கு ஒரு வடிவம் கொடுக்கவில்லை. கொற்றவை பெண்ணும் தெய்வம்தான், ஆணும் பெண்ணும் தெய்வம்தான் என்று அந்த நம்பிக்கையிலே வளர்ந்த மக்கள். ஆனால் ஆரியம் வந்தது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வடிவம் கொடுத்தது. குமரி தெய்வம், அந்த கன்னியாகுமரி, அந்த தென்கோடியிலே தவம் இருக்கிறாள். அந்த கடந்து போன நம் முன்னோர்கள் நினைவாக அவர்கள் தென்புலத்தாருக்கு வணக்கம் செலுத்தி ஒற்றைக்காலில் நின்று இனி கடல் வந்து விடக்கூடாது, இந்த மக்களை அழித்து விடக்கூடாது என்று இந்த இனத்தில் பிறந்த, தமிழினத்தில் பிறந்த அந்த நாச்சியார் அவள் ஆரியர்களுடைய கைப்பாவையாகித்தான் என்று பகவதி அம்மன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கேரளம் முழுக்க கொல்லூர் பகவதி கண்ணகி. வரிசையாக எடுத்தால் அத்தனை கோயில்களில் இருப்பது கண்ணகி தான். தமிழ் தெய்வங்களைத்தான் அவர்கள் வணங்குகிறார்கள். ஆனால் பரசுராமனுடைய அந்த சூத்திரதாரியுடைய செயலால், அதற்கு பின்னால் அந்த பகுதி அந்த சலவாய் வேலுத்தம்பியுடைய காலத்திலே அத்தனை கோயில்களும் கோயில் உருவாக்கியவர்களிடமிருந்து அரசுக்கென்று பறித்தார்கள். அப்படி பல சூது அங்கே இருக்கிறது. இன்றைக்கு அனந்த பத்மநாப சுவாமிக்கு அடியிலே கிடக்கிற செல்வம் தமிழனுடைய செல்வம். அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளிலும் தமிழருடைய முத்திரை இருக்கிறது. திருவனந்தபுரத்தினுடைய அருங்காட்சியகத்தை போய் பார்த்தால் பல்லாயிரக்கணக்கான சிலைகள் அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு சிலையில் ஒரு மலையாள எழுத்தில்லை, ஒரு ஆரிய சமஸ்கிருத எழுத்தில்லை. பாண்டிய நாட்டினுடைய இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள சிற்பங்கள் தான் அவைகளெல்லாம் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஊரை சொன்னார்கள் திரு அனந்தபுரம், இங்கே ஸ்ரீவைகுண்டம். வைகுண்டத்துக்கு போறதுக்கு வழிகாட்ட ஸ்ரீவைகுண்டம். என்ன ஸ்ரீவைகுண்டம்? திருவல்லா, திருப்பூடித்துறை, ஒரு 100-150 ஊருக்கு பேர் என்னால் சொல்ல முடியும். இன்னும் திரு அங்கே இருக்கிறது. இங்கே திரு திரு என்று ஆகி போனது தமிழகம். எனவே நாம் சிந்திக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. நான் பேசினேன், நான் பேசினால் கவர்னருக்கு கோபம் வரும். நான் பேசுகிற கருத்து கவர்னருக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஏன்னா கவர்னர் நம்மை கட்டுப்படுத்த அனுப்பப்பட்டவர்கள். எனவே கவர்னருக்கு பாடம் எடுக்க வேண்டிய நம்முடைய கடமை. அவர் படித்து விட்டு செல்லவில்லை. எந்த கவர்னராக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்தோம், தமிழில் இருக்க நல்ல விஷயம் என்ன இல்லை, அவருக்கு தெற்கின் புத்தரை படிக்கணும். நான் பார்த்தா அதைத்தான் சொல்லுவேன், தெற்கின் புத்தரை படியுங்கள், அப்படியாவது உங்களுக்கு கொஞ்சம் அருகதை வரட்டும் என்று. நாராயணகுரு ஜனாதிபதியை பாதுகாத்த வந்த மகான் என்று ஒரு புத்தகம் போட்டிருக்கான். நாராயணகுருவுக்கும் ஜனாதனத்துக்கும் காத தூரம். ஆனால் அவரு ஜனாதனத்தை காக்க வந்தவர் என்று இந்த விஷயமும் கொஞ்சம் இருக்கு, பார்த்துக்கிடுங்க. அங்கே நாராயணகுரு ஆரம்பித்த அந்த தர்ம பரிபால யோகத்தின் மூலமாகத்தான் கேரளம் விழித்தெழுந்தது. கேரள மக்கள் உரிமைகளை பெற்றார்கள். ஆனால் அந்த இயக்கத்தினுடைய இன்றைய போக்கு அது சங்கிகளை சார்ந்து செல்லுகிற காரணத்தினால் திசை மாறி போகிறது. எனவே அங்கு கூட நமக்கு வேலை இருக்கிறது. எனவே உண்மையை சொல்ல வேண்டியது இனி தமிழன் இழந்துவதான். இதை மலையாளத்திலே கொண்டு வாருங்கள் என்று அன்றே சொன்னேன். மொழிபெயர்ப்பு வரணும், சரி சந்தோஷம். அதுபோல ஆங்கிலத்தில் வர வேண்டும். இப்படி ஒரு நிலைமை இருந்ததா
என்பதை உலகம் அறிய வேண்டும். எனவே இதில் சத்தியத்தை தவிர வேறு இல்லை. இது சத்திய தரிசனம். எனவே நான் அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நேரம் காலம் கருதி நான் அதிகம் பேசுகிறேன். நான் பேசி 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 என் காலம் போகிறது. இன்றைக்கு காலையிலே காமராஜ் விழாவிலே பேசினேன். இங்கே அப்படி தொடர்கதை தான். ஆனால் நான் இதுவரை பேசியதனுடைய தொகுப்பு ஒரு புத்தகம் வந்ததில்லை. ஒரே ஒரு புத்தகம் நான் வெளியிட்டதாக வந்தது, கடவுள் கம்யூனிஸ்ட், இறைவன் இடதுதான். இது நான் கன்னியாகுமரியிலே பொது உடைமை இயக்கத்துடைய தலைவர் போற்றுவதற்குரிய ஏபி பரதன் அவர்கள் அங்கே கன்னியாகுமரியில் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிற பொழுது அந்த பயணத்துக்கு கொடியசைப்பதற்காக என்னை அழைத்தார்கள். நான் பேசினேன். அவர் பக்கத்தில் இருந்த அந்த தமிழ் மாநில தலைவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தார். எழும்பிட்டார். எழும்பி கையடித்தார், என்னை கட்டிப்பிடித்தார். சொன்னார், இந்த புத்தகத்தை நீங்கள் கட்சியில் இருந்து அவர் பேசியதை இறைவன் இடதுசாரி என்ற தலைப்பில் இந்த புத்தகத்தை போடுங்க, தமிழ்லையும் போடல, ஹிந்தியிலும் போடுங்க. அந்த ஒரு புத்தகம் தான் வந்திருக்கு. எனவே நான் எழுத்தாளன் இல்லை. ஆனால் அவர் எழுதுகிறார். அது ஆவணம், அது பதிவு செய்யப்பட வேண்டியது, வருங்காலத்திற்கான வழிகாட்டல். இன்னொன்று ஐயா சொன்னார்கள், எனக்கு தமிழனை நினைத்தாலே சிரிப்பு தான் வருகிறது, சென்னையை நினைத்தாலே எனக்கு மயக்கம் தான் வருகிறது. நான் சென்னை கனவு தொழிற்சாலை இருக்கிற ஊர். கனவில் தான் மனிதன் நடக்கிறான், கனவில் தான் முடிசூடி கொள்ளுகிறான், இன்னும் கனவில் தான் எனக்கு கல்யாணம் செய்து பிள்ளை பெற்றுக் கொள்ளுவான். அந்த அளவுக்கு தமிழன் தாழ்ந்து போனான் என்று தான் சொல்லுவேன். நாங்கள் விழிப்போடு தான் இருக்கிறோம். எங்களை தொற்றுப்பா என்று கேட்கிற அளவுக்கு தான் நாங்கள் 4 மாவட்டத்திலே இருக்கிறோம். ஆனால் அரசியல் லாபத்திற்காக அநியாயமாக தமிழன் தமிழை அளிக்கிறான். கேரளத்திலே நான் சமீபத்திலே பினராயி விஜயன் அவர்கள் கேரளத்தினுடைய முதல்வராக இருக்கிற பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கலாச்சாரமும் திருவனந்தபுரம் மாவட்டத்தினுடைய கலாச்சாரமும் ஒன்று. எங்களுடைய அந்த கலாச்சாரத்தினுடைய தொடக்கம் கன்னியாகுமரியிலே இருக்கிறது, குறிப்பாக சாமிதோப்பிலே இருக்கிறது. எனவே சாமிதோப்பை கலாச்சார கேந்திரமாக கேரள அரசு அறிவிக்கிறார். அதுபோல நவோதான பிதாமகர், கேரள நவோதானத்தினுடைய பிதாமகர், அதாவது இங்க தந்தை பெரியார் என்று சொல்லுவது போல கேரளம் என்ன சொல்லுகிறார், ஐயா வைகுண்டரை பிதாமகர் என்று சொல்லுகிறார். அதை சொன்னதோடு விடவில்லை, அங்கே என்னை அழைத்து அந்த பின்னோக்க சமுதாயங்கள், அடித்தமர்த்தப்பட்ட சமுதாயங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து ஜாதிகள் ஒன்றாக வாழ வேண்டும், ஒரு அமைப்புக்கு கீழே இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நவோதான கமிட்டி அமைத்து அந்த அரசு செயல்படுகிறார். அந்த கமிட்டியிலே நான் ஒரு உறுப்பினர். அதுபோல் அந்த கமிட்டியினுடைய செயலாளர் அரசு IAS ஆபீசர். அதை தெளிவாக நடத்தி ஒவ்வொரு மாதமும் கூட்டம் நடத்தி எல்லா சமுதாயத்தோடு இணைப்பு அன்பு பாராட்டுகிறோம். அதனுடைய அடிப்படையில் நாராயண குருவுக்கு திருவனந்தபுரத்தில் அரசு சிலை வைத்தது. அதே போல ஐயங்காளி அவர்களுக்கு சிலை வைத்தார்கள். சட்டம்பி சாமி என்று சொல்லக்கூடிய வித்யார்த்தி ராஜாவுக்கு சிலை வைத்தார்கள். ஐயா வைகுண்டருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். சிலை வைத்தால் எல்லாரும் அங்கதான் கும்பிடுவான், மாலை போடுவான் இல்லையா? ஐயா வைகுண்டர் அப்போ வேண்டாம், உருவ வழிபாடு கூடாது என்பதற்காக தன்னுடைய வடிவத்தை, படத்தையே மறைத்துக் கொண்டவர் ஐயா வைகுண்டர். எனவே ஐயா வைகுண்டருக்கு என்று சிலை வைக்க வேண்டாம், ஒரு மணிமண்டபம் கட்டி அதில் கண்ணாடியை வைத்து வைகுண்டர் சொன்ன செய்திகளை எல்லாம், அந்த சாதிக்கு புறம்பான அந்த எல்லா விஷயம் வரணும். ஆட்சி அதிகாரத்தை பற்றி சொல்றாரு ஐயா. ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, கொஞ்சம் வைகுண்ட சாமியை பொறுத்த மட்டும் தெய்வீகத்தை வச்சு எல்லாரும் கடவுளாக்கிட்டாங்க. கண்ணாடியை வைத்து கண்ணாடியை மறைக்கிற அளவுக்கு பூவை போட்டுருவோம். அங்க வந்து பார்த்தா என்ன சாமி இருக்குன்னு தெரியாது.
கண்ணாடி சாமி இருக்கிறது என்று காட்ட வேண்டும் என்பதற்காக நான் திருவனந்தபுரத்திலே தனியாக ஆலயம் வைத்து அதை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். எங்களுடைய வழிபாடு தமிழ், எங்களுடைய வழிபாடு கூட்டு வழிபாடு. கடவுள் உண்டா இல்லையா என்றால், கடவுள் உண்டா இல்லையா என்றால் நான் உண்டென்று சொல்ல மாட்டேன், இல்லை என்று சொல்ல மாட்டேன். கடவுள் வேண்டும் என்று சொல்லுவேன். மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு கடவுள் சார்ந்து அவன் சிந்திப்பானால், அவனுடைய ஆத்மா அதற்கு அச்சப்படும் கூச்சப்படுமானால், அறம் பிறந்து செல்வதற்கு இல்லாமல் அந்த கடவுள் காப்பாற்றுமானால் கண்டிப்பாக இணைக்கிற இணைப்பாக சமத்துவத்தை வளர்ப்பதற்காக வேண்டும். எனவே நான் இந்த கேரளத்திலே தோல்சிலை போராட்டம் ஐயா அழகாக சொன்னார்கள். நீங்க இடுப்பில் குடம் எடுக்கக்கூடாது, குடமே இடுப்பில் எடுப்பதற்கு செய்கிறாங்க. குடம் பாருங்க, அதுக்கு ஒரு கழுத்து, பிள்ளையை கொண்டு அந்த குடம் கண்டுபிடித்தது யாரா? தமிழர். தமிழனுடைய பெரிய கண்டுபிடிப்பு பானை. மனிதன் மட்டும்தான் பொங்கி சாப்பிடுகிறான், உலகில் வேற எந்த ஜீவனும் பொங்கி சாப்பிடுவதில்லை. எனவே தான் பொங்கலோ பொங்கல் என்று பொங்கலுக்கு சிறப்பு செய்து பகைப்படுத்தி சாப்பிடுகிற அந்த பெருந்தன்மை இவனிடமிருந்து கற்றுக்கொண்டதுதான் உலகம். அவன் கூட்ட அகல் விளக்கு, நீங்க அந்த மண்ணை பிசைந்து சுட்டு பண்படுத்த முடியும் என்பதை இவன் கண்டுகொள்ளவில்லையானால் அகல் விளக்கு வந்து இருக்காது. அவன் அகல் விளக்கு தொடர்ந்து எரியும், படிப்பான் இல்லையா, பல கதையை செய்வான். ஆனால் ஆரியன் அங்கே விறகுகளை போட்டு தீயை கூட்டி அதை சுற்றி இருந்து அவன் என்ன நேரப்போக்கு சொன்ன மந்திரத்தை இன்னும் தந்திரமாக நம் தலைவிலே சுமற்றி விட்டான். ஏன் அகல் விளக்கு போராதா? பாரதி சொன்னானே, நெருப்பு என்பது குஞ்சென்றும் இல்லை இல்லையா, ஒரு தீபம் போதுமே, ஒரு பொறி போதுமே. ஐயா வைகுண்டர் பொறுமை என்ற பொறி எடுத்து என்று சொன்னார். பொறுமையே பொறி என்று சொன்னார். உலகில் பாவியராகி ராஜாவும் பாசாங்கு மந்திரியும். பார்த்தீங்களா, நான் காமராஜரை சொல்லல, ஓமந்தோரை சொல்லல. நீங்க பாசாங்குக்கு இருக்கிற ரெண்டுக்குள்ள பாகுபாட தெரிஞ்சுக்கணும். பாவிய ராஜால திருவாங்கூர் ராஜா ஜாதியை சொன்னான், சமத்துவம் இல்லை, கொடுமையை செய்தான், பாயாச வாளிக்குள்ளே பல்விதமான செல்வத்தை கோயிலுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு போனான். அவன் கோடி கோடியா சம்பாதித்தான். எனவே பாவம் செய்வதற்கு அஞ்சாத பாவியராக ராஜாக்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களை நீக்கிவிட்டு மக்களாட்சி என்பதற்காக கொண்டு வந்த மந்திரிகள் பாசாங்கு மந்திரியும். எனவே நிறைய விஷயம் இருக்கு. அகிலத்தை நீங்கள் எழுதணும், அதுதான் சொல்லுவேன். நீங்க எழுதணும். அதுபோல அறிவுமதி தன்னுடைய அறிவு தெளிவால் அகிலத்தை பேசணும். நான் 20 ஆண்டுக்கு முன்னால் சென்னையிலே நடேசம் பாலராஜ் அவர்கள் அமைச்சராக இருக்கிற பொழுது இங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து பேசுகிறோம். நான் சொன்னேன், நான் பெரியாரை சந்தித்திருந்தால் தமிழகத்தினுடைய தருகெழுத்து மாற்றி எழுப்பப்பட்டிருக்கும். ஏன்னா மக்களுக்கு கடவுள் இல்லைன்னு பயப்படுறாங்க. இன்னும் பயப்படாம இல்லையா? நீங்க பேய் பிடிச்சுக்கிட்டுங்க, பேய் விரட்டுக்கு ஆள் இருக்கு. நான் இவ்வளவு நாள் அழைக்கிறேன், பேய் என்ன பார்க்கல, எனக்கு ஒரு ஆசை இருக்கு பேயை பார்த்துடணும்னு. ஆனால் எவனும் காட்டி தரல. ஆனால் பேயை விரட்டுக்கு ஆள் இருக்கு. இல்லை பேய் இல்லை, பேயை விரட்டுவதற்கு ஆள் இருக்கிறது. இதெல்லாம் சில விஷயம் இருக்கு. அறிந்து அறியாமல், தெரிந்து தெரியாமல், நம்பிக்கை அடிப்படையிலே, பயத்தின் அடிப்படையிலே இருக்கலாம். இதை மாற்ற வேண்டியது யாருடைய கடமை? மன்னனுடைய கடமை, அரசினுடைய கடமை. சும்மா வார்த்தையை விட்டா போறாது. நான் அங்கே கேரளத்திலிருந்து வந்த உடனே இங்கே எனக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களோடு நெருக்கிய பழக்கம் உண்டு. நான் என்னை கண்டால் மதித்து என்னுடைய பல போராட்டங்களுக்கு அவர்கள் வந்திருக்கிறார். அதுபோல டாக்டர் விஸ்வசாமி அவர்கள், அதுபோல திருமாவளவன் என்னுடைய சொந்த பிள்ளையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சமத்துவ சகோதரத்தை, எனக்கு ஜாதியை மீறி ஜாதி இல்லாத ஒரு சமூகம் வர வேண்டும் என்று ஐயா வைகுண்டர் கனவு கண்டார். எனவே அதை நானும் அவரும் போராடி போக்கிக் கொண்டிருக்கிறோம். அதுபோல இன்ன பிற ஜாதிய தலைவர்கள் அத்தனை பேரோடு எனக்கு தொடர்பு உண்டு. நம்ம நான் எல்லோரையும் பார்த்து இங்கே அதுபோல தமிழகத்திலே சாதி ஒருங்கிணைத்த ஒரு அமைப்பு இனக்குழு.
தமிழின குழு, அழகான பேர் தந்தாங்க. தமிழின குழு ஒன்றை அரசு அமைத்து செய்ய வேண்டும். இதுதான் முதல்வரில் பக்கத்து சீட்டில் இருந்து நான் நிலையிலே கேட்டேன், பக்கத்து சீட்டில் இருந்து கொண்டு நான் தஞ்சையிலே கேட்டேன், பக்கத்து சீட்டில் இருந்து சென்னையிலும் கேட்டேன், மதுரையிலும் கேட்டேன். ஆனால் 5 ஆண்டுகள் கடந்தது. அறிமுகமான தெரிந்த தமிழை நேசிக்கிற என்னை ஒத்த நான் பாராட்டுகிற முதல்வரை அதை செய்யவில்லை. அது இனி செய்யப்பட வேண்டும். அதற்கு தான் ஒரு இயக்கமே ஆரம்பிக்கணும். ஐயா அது பொறுப்பேற்கணும். நாங்கள்லாம் வாரோம், பேசுவோம். என்னை வெல்ல முடியவில்லை. சிலரால் கொல்ல பார்த்தார்கள். அப்பொழுதுதான் அரசு எனக்கு ஒரு பாதுகாப்பு, முழு நேரம் ஆயுதத்தோடு ஒரு காவல்துறை அதிகாரி என்னோடு இருக்கிறார். அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு மட்டும் போராது, ஆனாலும் பாதுகாப்பு தேவை என்பதை உணர்ந்து அரசு எனக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறானால் என்னுடைய தேவை அரசுக்கு தெரிகிறது. ஆனால் என்ன செய்ய வேண்டியது இதுதான். இனி ஒரு விதி செய்வோம். பெரியாரா, உண்டா, இல்லையா, கடவுளா, அதெல்லாம் வேண்டாம். நன்மை பயக்கிற நல்ல காரியத்தை நம்முடைய ஆசா நாராயணகுரு மூலமாக இதை கொண்டு வருவோம். இன்னொன்று, நாராயணகுரு கன்னியாகுமரியில சாமிதோப்பில் வந்து தங்கியிருந்தார். ஒரு நாள் அல்ல, மாத கணக்கிலே. அவர் இருந்த அந்த சாமிதோப்பு சுற்று வட்டாரத்தில் 700 குடும்பங்கள், 700 ஐயாவளி தாங்கல்கள் அன்று இருந்தது. வைகுண்டர் காலத்திலே 700க்கு மேல் அமைந்தது. எல்லா ஊர்ல இருக்கு. இன்னைக்கு இல்லாத ஊர் இல்லை. நெல்லை, குமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்தில் எல்லா ஊர்லையும் எங்க ஏக்கம் இருக்கிறது கோயில். ஆனா என்ன பண்ணுவான், கண்ணாடி வச்சு பூவை போட்டு விடுவான். சொன்னா கேட்க மாட்டான். பெரிய மாலை. இன்னைக்கு காமராஜர் இருக்கிற மாலை என்னால் தூக்க முடியல. சாமி தொட்டா போதுங்க. காமராஜர் தூக்க முடியல, போடுங்க. அப்போ அதுபோல் அங்கே என்ன பண்ணுகிறா, கண்ணாடியே தெரியாதுங்க. அப்போ கண்ணாடியை இருண்டு போய் செய்யறது யாரு? ஐயாவளிக்காரன் தான், நாங்கள் தான். எனவே நான் இதை சொல்லுகிறேன், மாற்றி கொண்டிருக்கிறோம், மாற்றுவோம். எங்களுக்கு சின்ன மாற்றம் தான் வரும், யாரும் பெரிய பிரச்சனை இல்லை, கொள்கையில பிரச்சனை இல்லை. எனவே அப்படி இருந்த காலத்தில் அவர் அங்கே வந்து இருந்து கண்டு பேசி கொண்டு சென்றதுதான் அவருடைய மாபெரும் இயக்கம். ஜாதி ஒன்று, மதம் ஒன்று, இனம் ஒன்று, மனிதருக்கு அரசு ஒன்று என்று சொன்னவர் ஐயாவை உள்ளார். ஒரு உலகளாவிய அரசை சிந்தித்தவர் ஐயாவை உள்ளார். சமத்துவமே தான். ஆணும் பெண்ணும் கூடி ஆசாரம் செய்ய சொன்னார். பெண்களுக்கு கோயில் உரிமையை கொடுத்தார். அதுபோல 18 ஜாதியும் விரிவந்தது என்று ஒரு கிணற்று நீர் இருந்த ஒரு கிணற்றை அமைத்தார். அப்படி பிராக்டிக்கலா எல்லாம் செய்து வச்சாங்க. நிறைய பேர் தான் நான் பிரஜாமன் வந்த மாதிரி ஆகிப்போம். அது என்னுடைய பிரதிபலிப்பு கண்டிப்பாக நாராயணகுருவில உண்டு. எனக்கும் நாராயணகுருவுக்கும் சொந்தம் உண்டு. எனக்கும் அந்த என்ன ஆலமூட்டி சாணானுக்கும் சொந்தம் உண்டு. திடீரென்று ஒரு நாள் அவருடைய உறவினர் எனக்கு தொலைபேசியில பேசுகிறார். சாமி, நான் உங்களை பார்க்கணுமே, நான் ஒன்று நோக்கணுமே, அப்படியே அனுமதிக்கணும். அப்போ நான் சொன்னேன், எப்போ வேணாலும் வரலாம், நீங்கள் வாங்கன்னு. அவர் காசர்கோடில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கார். அவருக்கு ஒரு இன உணர்வு வந்துட்டு திடீர்னு என்கிட்ட பேசியிருந்தார். எனவே நான் அவர்களை எல்லாம் பார்த்து பேசியிருக்கிறேன். SNDP யோகத்தினுடைய தலைவராக இருக்கிற அவருடைய இல்லத்திற்கு சென்று நான் பேசியிருக்கிறேன். அவருடைய மகன் என்று முழுக்க ஒரு அரசியல் இயக்கம், அதுவும் வலதுசாரி இயக்கத்திலே இருக்கிறார். ஆனால் மக்கள் அங்கே மாற்றமில்லை. தோல்சிலை போராட்டம் நாகர்கோவிலே அதற்கான 200வது ஆண்டு விழா நடத்துகிற பொழுது தமிழக முதல்வரும் கேரள முதல்வரும் ஒரே மேடையிலே இருந்தார்கள். நாங்கள் நடத்தி காட்டினோம். அதுபோல இப்பொழுது இருக்கிற அந்த காலகட்டத்திலும் இன்னும் ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உழைப்போம், உயர்வோம். அதில் ஐயப்பாடு இல்லை. எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. ஒருவேளை நீங்கள் கடவுள் இல்லை என்று நினைக்கிறவர்கள் என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறது தெரியாது. உண்டு என்கிற நம்பிக்கை இருக்கிறது. எங்களுக்கு தெய்வம் கட்டளையிட்டிருக்கிறது. ஐயா வைகுண்டர் சொன்னது இதுவரை தவறியதில்லை. எனவே வெற்றி 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 என்பதை சொல்லி தமிழால் அனைத்து முடியும். தமிழனுடைய வரலாறு நிறைய இருக்கிறது.
நம் மக்களுக்கே தெரியல கொண்டு செல்ல வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த விழா உண்மையிலே நான் சாமிதோப்பிலே 1,00,000 பேரை கூட்டி எடுக்க வேண்டிய விழா. 4 மாவட்டத்திற்கு விடுமுறை வாங்கி ஐயாவுக்கு விழா எடுக்கிறேன். ஒரு ஊர்வலம் 8 மணிக்கூர் போகும், 8 கிலோமீட்டர் தூரத்தில். அது போன்ற ஒரு விழாவிலே உங்களை பாராட்டுவேன். அந்த விழாவில் அறிவுமதி ஐயா வந்து உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்ல வேண்டும், பாராட்ட வேண்டும். கடவுள் உண்டு என்கிற நாங்களும், கடவுள் இல்லை என்கிற நாமும் சேர்ந்து இந்த மண்ணிலே சிறப்பு செய்வோம். அதுபோல எட்டியும் எட்டாத ஏழை குடம் போல என்று சொல்லுவார்கள். பாமரனுக்கு நிகராக உலகில் யாருமே இருக்க முடியாது. பாமரனா இன்றுதான் பார்த்தேன். என்ன தெரியுமான்னு, உங்களை தெரியாது என்று சொன்னால் அது தவறான வார்த்தை, பொய். நன்றாக தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு நான் வாழ்த்து சொல்லுவேன். நான் முதல்ல இந்த புத்தகத்தை என்று நான் முகவரை எழுதுவதற்காக அவர் யார் உங்களை அறிமுகப்படுத்திட்டாங்களே, மருகூர் மதுக்கூர் ராமலிங்க என்னிடம் அவர்கள் கொண்டு தந்தார்கள். அன்றே நான் வாசித்து பார்த்து, அதை வைக்காமல் பார்த்து, பலமுறை பார்த்து, நம்ம பாமரரோடு அதிக நாளை பார்த்திருக்கிறேன். ஏன்னா அந்த புத்தகம் அச்சேர்வதற்கு முன்னதாக நான் பார்த்த புத்தகம். அவர்களுக்கு நான் ஒரு பொன்னாடை போர்த்தி வாழ்த்த வேண்டிய என்னுடைய கடமை. ஒருவேளை நான் பொன்னால் கூட அவருக்கு ஆடை சமர்ப்பிப்பேன். அது அங்கே சாமிதோப்பில் இருக்கும் என்பதை சொல்லிவிட்டு, இந்த பொன்னாடையை உங்கள் அனைவருடைய சார்பிலே, இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க நான் நினைக்க மாட்டேன், கொஞ்சம் பேர் தான் இருக்கணும், அதுதான் சிறந்தது. காமராஜருடைய அமைச்சரவையில் 5 பேர் தான் ஆள முடியும் தமிழகத்தை உங்களால். எனவே உங்கள் அனைவரையும் நான் நன்றியோடு பாராட்டி வாழ்த்தி, நான் முகவரை முன்னுரை பின்னுரை சொல்லி பேச தெரியாது, எங்கே தான் ஆரம்பிச்சிடுவேன் பேசுனேன். அது தவறாக இருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பொன்னாடையினை ஐயா அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பிலே அணிவித்து மகிழ்கிறேன். நன்றி ஐயா.